கடவுள் நமது தந்தை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுள் நமது தந்தை. ஆம், பழைய ஏற்பாட்டிலே யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷம்மா என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். கடவுளை அப்படித்தான் அழைத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலாக இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்தை பார்த்தீங்களா? நம்பிக்கையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகளாய் மாறுகிறோம் என்று சொல்லி கலாத்தியர் 4:6, ரோமர் 8:14-15-16 வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே கடவுளை நாம் எப்படி அழைக்கிறோம்? அவங்க அழைச்ச மாதிரி இல்லை, அப்பா தந்தாய் என்று அழைக்கிறோம். ஆகவே தான் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை என்று சொல்லி ஜெபிங்களை சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்தான். நம்பிக்கையின் வழியாய் பெந்தெகோஸ்தே அனுபவத்தை தருகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்க முடியும். அவர்கள் தான் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்க முடியும். பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் இல்லாதபடி யாரும் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்க முடியாது. ஏனெனில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சான்று பெறக்கூடியவர் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கடவுளை தந்தையாய் அழைக்கிற அன்பின் பிள்ளைகளாய் மாறுவோம். தூய ஆவியினுடைய ஆலயமாய் திகழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.